ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன். இன்றைக்கி எதை பற்றின வீடியோனா, இன்றைக்கி அப்ஹில் ரன்னிங், அதாவது மலைகளில் ஓட போகிறோம். மலைன்னா பெரிய மலை கிடையாது, அலோர்கோயில் மலை. அது ஒரு 3.5 கிலோமீட்டர் வரும். கீழேருந்து மேலே வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் வரும். கீழே பழமுதிர்ச்சோலைன்னு, அதாவது ஒரு 3.100 மீட்டர்லேயே வந்து பழமுதிர்ச்சோலைன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கும். அங்கேருந்து முருகன் கோயில் போகிற அடிவாரம் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 மீட்டர் வரும்னு நினைக்கிறேன் தோராயமாக. அது நல்ல ஒரு மேடாக இருக்கும். கார் ஏறுறதுக்கே சிரமப்படும். இப்போ அதில் வந்து நம்ம ரன்னிங் போயிட்டு வர்றது வந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்ற போக சொல்கிறேன். இதெல்லாம் முன்னாடி நாங்கள் அடிக்கடி பண்ணுவோம். ஏன்னா அப்போல்லாம் வந்து இவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் கிடையாது. லவ் பண்ணி ரன்னிங் பண்ணும்போது வந்து தோன்றப்ப லாங் ரன் போகிறது, தோன்றப்ப ஸ்பீடு ஓடுறது, தோன்றப்ப அலோர்கோயில் போயிட்டு வர்றதுன்னு ஒரு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதை ஷெடியூல் பண்ணி இன்றைக்கி இது பண்ணணும், நாளைக்கு இது பண்ணணும், நாளைக்கு இது பண்ணணும், இன்றைக்கி இங்கே போகிறோம், நாளைக்கு அங்கே போகிறோம், அடுத்த நாள் அங்கங்கே போகிறோன்ற மாதிரி ஒர்க் அவுட்டை வந்து பிளான் பண்ணி பண்ணணும். கரெக்டான டயத்தில் தூங்கணும், கரெக்டாக சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவே ரொம்ப இது ப்ரெஷராக இருக்குன்னு தான் நம்ம ரன்னிங் போக வந்தோம். பார்த்தா இதுவே எனக்கு ஒரு ப்ரெஷர் ஆகிட்டே வருது. வர வர இது ஒரு வேலையாக எடுத்துகிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டு இல்லை, அதனால சொல்கிறேன். இறங்கு, அப்பா விட்டு வர மாட்டியா? இந்த இவர் தான் வந்து என்கிட்ட 5 கிலோமீட்டர் ஓடுறேன்னு சவால் கொடுத்தாரு. இன்ன வரையும் ஓடல. ஆனா ஓடுவோம். எப்போ ஓடுறது? கொஞ்சம் அண்ணன் கொஞ்சம் உடம்புலாம் வலி வேலை ஆகுது. சரி, ஓடிடும். என்ன சொல்றேன், அந்த வீடியோ போடுறேன். நான் ஓடினாருன்னா அவர் போறேன். அவர் சவால் விட்டு 1 மாசம் ஆக போகுது. கூட ஆயிடுச்சா? ஆமா, 1 மாசம் ஆயிடுச்சு. ஆமா, கரெக்டு தான். அந்த வண்டியில வரலையா? இதுலதான் நம்ம 2 திருப்பி வரணும். மைலேஜ் இல்லைண்ணே, இதுல ஸ்வீட் இல்லை. அவன் போயிடுவான் அப்படியே மதுரைக்கு. அப்புறம் தனுசு வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இவர் ஆர்மி செலெக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. சொன்னேன்ல, இவரோட ஏற்கனவே ஓரளவுக்கு நல்லாவே, எப்படி சொல்றது, ரன்னிங் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி போய்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஒரு ஆளுக்கு ஒரு டைமிங் இருக்குது. எப்படி உடையுது அப்படின்றது தெரியல. அடுத்த மாதம் நினைக்கிறேன், ஆகஸ்ட் 13 வந்து காரைக்குடியில் வந்து 10 கிலோமீட்டர் ரன்னிங் இருக்குது. அதாவது ஈவெண்ட் நம்ம கிளப்பு, நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் அவர், கார்த்திக் ஜார்ஜுன்னு. அவர் கிளப்பில் தான் ஓட போகிறோம். ஸோ அதில் போய் டெஸ்ட் போட்டுருவோம், யார் யாருக்கு என்னென்ன எஃபிஷியன்ட் இருக்குது அப்படின்றது. அது போக தனியாகவும் பண்ணிடுவோம். சரியா? இதுக்கடுத்து சிவகங்கையில் நிற்கிறோம். இன்றைக்கி மணி 5:10 ஆகுது. 10 நிமிஷம் லேட் ஆகாசு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அவனை கூட்டிகிட்டு போய் அலோர்கோயிலில் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறதா வேலை. ஒரு 1 ஹவர் ட்ராவலு. அங்கே போயிட்டு அலோர்கோயில் போய் 5 மணிக்கு வர சொன்னேன். 5:00 வந்திருக்காங்க. வருங்க, பனிஷ்மெண்ட் இன்னைக்கு இருக்குது. பனிஷ்மெண்ட் இவனுக்கு மட்டும் 2 ரெப்புடேஷன் எக்ஸ்ட்ரா. ஆஹா, இத்தனை பாஸ். இப்படி ஜம்ப் பிடிக்குது. போன் அடிச்சிருவோமா? கோயில் வந்தாச்சு. மணி 6 ஆயிடுச்சு. 6:24 ஆயிடுச்சு. 5:15 கிளம்பணும். கரெக்டாக ஒரு மணி நேரம் 5 நிமிஷம் ஆயிருக்கு. கொஞ்சம் அழிச்சு தான் வந்தோம். வந்ததுக்கு இப்போ உள்ளக்க டோக்கனை போட்டு வண்டி இந்த இடத்துல நிப்பாட்டிருக்கோம். டக்குனு இப்படி வந்தோமா, அப்படி எடுத்துட்டு கிளம்புற மாதிரி இருக்குது. 15 ரூபா ஒரு பைக்குக்கு, காருக்கு 50 ரூபா. ஏன்னா இப்போ லைட்டாக வார்ம் அப் பண்ணிட்டு ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். பவுச்சில் இந்த மாதிரி இதை அசால்ட்டாக திறந்து உள்ளக்க என்ன இருக்க தூக்கிட்டு ஓடிடுவாங்க. இல்லைன்னா கீழே போட்டு விட்டு போயிடுவாங்க. சேஃப்டியா வண்டி 2 வீல் மட்டும் தான். எங்கடா வண்டி கலட்டி வண்டியை பாட்டா பிரிச்சு வித்துருங்க. கடையில போய் கடையில வாழைப்பழத்துக்கு வித்துருங்க. வீட்டுக்கு போறது ஒரு மாதிரி புரிஞ்சுக்கலாம். கடைசியில ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெல்மெட் போடுறாங்க. டைம் ஆச்சு. வார்ம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இது நம்ம பசங்களோட ஃபர்ஸ்ட் ரன்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏற்கனவே 2 பேர் வந்து நடந்து ஏறி இருக்காங்களாம். நம்ம மார்க்குக்கு வந்து இதானடா ஃபர்ஸ்ட் மலை ஏறுறதே இதான முதல்ல. மலையவே இப்பதான் பார்க்க போற. வேற எந்த மலையும் போனது இல்ல.
ஊட்டி கொடைக்கானல் எதுவுமே போனது இல்லை. ரொம்ப வாழ்க்கை ட்ரையா இருந்திருக்கடா உனக்கு, எனக்கு மாதிரியே. எங்களுக்கு முன்னாடி ஒரு டீம் போயிருக்கு, ஒரு ரன்னர்ஸ், ப்ரொஃபஷனல் ரன்னர்ஸ். நாங்களாம் வந்து ஒரு துபாக்கூர் ரன்னர்ஸ் போயிருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு வாம போய் பண்ணல இல்லடா, அப்படியே வந்தாங்க, தர 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 தரன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஹார்ட் ரேட் ஆச்சு, மயிராச்சு, மட்டையாச்சுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்திருக்கு, இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் ஏதாச்சும் ஒரு 3 கிலோமீட்டர் வரப்போகுது. லாஸ்ட் ஒரு 500 மீட்டர். நான் சொன்ன ஸ்லோப்பு தான், ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். பழமுதிர் சோலை, இங்கே ஒரு கோயில் இருக்கு. அருள்மிகு முருகன் திருக்கோயில், இதுல இருந்து தான் சரியான ஸ்லோப்பு. கடைசி ஒரு 100 மீட்டர் 170 ஹார்ட் ரேட், அவ்வளோதான் முடிஞ்சு. குவாட் மசில்லாம் வலி, க்ளூட் வலிக்குது. கரெக்டாக 20 நிமிஷம் ஆயிடுச்சு. .44 6:13 பேஸு. ஒரு அரௌண்ட் 21 நிமிஷம் இப்படியே போய் மேலே ஏறினா அலர் கோயில், சாமி முருகன் கோயில். இப்போ நம்ம சிறுத்தை குட்டி என்ன தெரியல, போய் பார்ப்போம். வா வா வா. உட்கார. எப்படி எப்படி இருந்துச்சு? மார்க் செத்துட்டான். அன்பு உனக்கு எப்படி இருக்கு? கடைசி அதுதானே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உட்காராதீங்க. 2 பேரும் வந்துட்டாங்க, என்ன ஒரு ஆள் ஆகாசம் மட்டும் வரல. எப்படி நின்று வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ 3.44, அதாவது 3.4, 3.5 கிலோமீட்டர் கூட கிடையாது கீழே இருந்து மேலே. கடைசி ஒரு 300 மீட்டர் தான் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். ஊடால வர்றது கூட நீங்கள் ஓரளவுக்கு ஓடிடலாம். நல்ல ஒரு ரன்னராக இருந்தீங்க அப்படின்னா 5 பேஸு 4:30 பேஸே உங்களுக்கு வரும். அந்த பாதி வரையும் ஒரு 2.5 2.7 வரையும் வரும். அதுக்கப்புறம் பிடிச்சி ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம VO2 மேக்ஸை பில்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹில் ஸ்ப்ரிண்ட் வந்து யூஸாக இருக்கும். இப்போ முதல்ல இருந்து பேசிக்லேருந்து நம்ம பார்ப்போம். இப்போ என்னென்னா, ஒரு ஹில்லை ஏறுறதுக்கு என்ன மாதிரி ஏறணும் அப்படின்னா, காலக்கட்டு. இப்போ ஏறும்போது கொஞ்சம் உடம்பு முன்னாடி வச்சு டோலை ப்ளேஸ் பண்ணி ஏறினீங்க அப்படின்னா நமக்கு காஃப் மசில் ஆக்டிவேட் ஆகும். அதோட முன்னாடி இருக்க குவாடு, இந்த தொடை இருக்குல்ல, முன் தொடை, அது ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் பின்னாடி இருக்க க்ளூட்டு, ஹாம்ஸ்ட்ரிங்கு எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். இப்போ தனியாக வெயிட் போடுறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்க அப்படின்னா, வெயிட் போடுறப்ப இப்போ ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் 30 செகண்ட் வரையும் வெயிட் போடுவீங்க, அதுக்கடுத்து ரெஸ்ட் எடுப்பீங்க. இதில் அப்படி கிடையாது. கண்டினியூஸாக 20 நிமிஷம் வந்து நம்ம வந்து ஹில் ஸ்ப்ரிண்ட் பண்ண போகிறோம். அதாவது ஸ்லோப்பு, அதாவது ஈஸி ரன்னாக ஓடுவோம், இல்லைன்னா ஒரு டெம்போவை கூட நல்ல ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா ஓடலாம். இப்படி 20 நிமிஷம் பண்ணும்போது நமக்கு இருக்கிற வீக் மசில்ஸ், அதாவது நமக்கு இருக்கிற ஏற்கனவே ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிற மசில், ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்க மசில் இன்னமும் பில்ட் ஆகி நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸை வந்து அதிகப்படியாக நம்ம வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸில், ஃப்ளாட் சர்ஃபேஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பி சொல்கிறேன், டோலை வச்சு நம்ம ஸ்லோப்பை ஏறணும், ஹீலில் வச்சு இறங்கணும். சரியா? ஹீலில் இறங்கும் போது கேடன்ஸ் ஜாஸ்தியாக போட்டு இறங்கணும். கேடன்ஸ் அதாவது ஸ்டெப்ஸை ஜாஸ்தியாக போட்டு இறங்கணும். இதே ஸ்லோவாக இறங்குனீங்க, ஸ்டெப்பை கம்மியாக போட்டு இறங்குனீங்கன்னா தடுமாறி விழுந்துருவீங்க. இது எப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே அதுக்கு வந்து மூச்சு விடுறது எப்படின்றது கத்தலாம் தர்றது கிடையாது, அதுவாக லேர்ன் பண்ணிக்கிறோம். வெளியில்
வயிறை விட்டு வெளியில் வந்தோடனே மூச்சு வாங்குறதுலாம் 2 தட்டு தட்டினோடனே வந்துடுது இல்லை. அது மாதிரி தான் வந்து இந்த ஹில்லு அப்போ ஏறுறதும் டவுன் ஏறுறதும் இன்பில்டாகவே நமக்கு இருக்கும். இதை வந்து ஒரு இதுவாக சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்னன்றதை போக போக சொல்கிறேன் நான். என்னடா வீடியோ கட்டிட்டீங்க? இன்னும் கட்டணும், எவ்வளோ தூரத்தை கட்டுறதுக்கு பிளான் போட்டுருக்கோம். ரைட்டா, எல்லாரும் என்ன மிடில் டிஸ்டன்ஸா? 1500 1000 3000 சரி சரி ரைட் ரைட். கீழே இருந்துன்னா 3.5 கிலோமீட்டரா? கீழே இருந்து அடிவாரத்துலேருந்து அடிவாரத்துலேருந்து 3.5 வருது. இதுக்கப்புறம் திருப்பி இதே மாதிரி போயிட்டு இதுலேருந்து 5 செட்டா? அப்போ இவங்களுக்கு ரெப்புடேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா 3.5 போக திருப்பி 3.5 திருப்பி வர, திருப்பி 3.5 போக 3.5 வர, 3.5 போக 3.5 வர, கிட்டத்தட்ட 7 7 14 21. இவருங்க மிடில் டிஸ்டன்ஸ் ரேசரு 21 கிலோமீட்டர் வரையும் ரெப்புடேஷன் ஈஸி ரன் ஓடுறாங்க. அது போக இங்கே வந்துட்டு கண்டினியூஸ் வந்து ஒரு 300 மீட்ரு அந்த பழமுதிர்ச்சோலை அந்த முருகன் கோயிலேருந்து மேலே வரையும் போகிறது, அது ஒரு 300 மீட்ரு. 5 ரெப்புடேஷனா? 5 ரெப்புடேஷன். எவ்வளோ நிமிஷம் ரெஸ்ட்டு? மேலே போயிட்டு திருப்பி வர்றதான் ரெஸ்ட்டு, ரிட்டர்ன் வர்றதான் வாக்கிங் ரெஸ்ட்டு தான். சரியா? இது போக 21 கிலோமீட்டர். மிடில் டிஸ்டன்ஸுக்கே அவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ லாங் டிஸ்டன்ஸ்லாம் பாருங்கள், மைலேஜ் மேக்ஸிமம் 100 கிலோமீட்டராச்சும் ஒரு வாரத்துக்கு கவர் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்பீடுனா ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் நார்மல் ஸ்பீடில் இன்னொரு 300 மீட்டர் கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும். நம்ம பேரிகார்டு தொட்டோம்ல, மூச்சு வாங்கி உட்காந்து அங்கே வரையும். இதுக்கு இருக்க பேலன்ஸு 300 மீட்ரு ஆல் அவுட்டு செத்தாங்க இன்னைக்கு. இவனுக்கு 6 பேஸ் 630 பேஸ் ஓடுறான்னா 455 ஓடிட்டு அண்ணே எனக்கு ஈஸியாக இருந்துச்சுனே அப்படின்னு. இப்போ ஓடுற நீனு, இப்போ ஓடுற. ரெடி 1 2 3 வாங்க ஸ்டார்ட். ஆகாசு மிரட்டி விட்டப்போ அடுத்து 2 ரெப்புடேஷன் ஓடுங்கடா என்ன அப்படின்னா முடியலண்ணே, வாக்கிங் தானே. ஏன்னா ஒரு பிள்ளைய பார்த்தோன்னே 5 ரெப்புடேஷன்னாலும் பொண்ணு ஒன்றியான். ஏன்னா அதுக்கு நான் பொண்ணு வயசு கட்டி தான் உன்னோட ஓட. ஒரு 3 ரெப்புடேஷன் வரையும் பண்ணியாச்சு. அவ்வளோதான் எனர்ஜி இருக்குது. இதுக்கடுத்து ஒரு 102 பண்ணிவிட்டு முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். அங்கே பாருங்க ஒருத்தன் சாமி மாதிரி வரேன். ஆகாசுங்க, ஆகாசு மட்டும் ஸ்கெட்சில் தப்பிச்சிடறான்டா. அது அவ்வளோதான். குரங்கு கொஞ்சம் பிஸ்கட் எடுத்து தின்னுட்டாங்க நீ. அதே வயிற்று தான். குரங்கு பிஸ்கட்டை சாப்பிட்டியாமா? பாருங்க எவ்வளோ பெரிய கோட்டை கட்டியிருக்காங்க. என்ன இருக்கிற எல்லார் காலையும் எடுத்து ஒரே எல்லார் வீட்டையும் உடச்சி ஒரே வீடாக கட்டிட்டாங்க. சரி வாங்க, அது தவறான செயல். நெஜத்தில் கட்டுவோம்டா நம்ம. 1 2 3 கோ. பாருங்க மேல பழமுதிர்ச்சோலையிலிருந்து எந்த காரையும் விடக்கூடாது. எவ்வளோ ஒரு டீசல் போக ஒரு மன அமைதிக்கும் சுத்தமான காற்றை சுவாசிக்கிறதுக்கு தான் வந்து நம்ம மலைக்கு வந்து ஏறுறோம். கொஞ்சம் பேசுகிறதுக்கு ஓவராக தான் இருக்கும். இல்லை சொல்கிறேன், கீழே கார் நிப்பாட்டி பழமுதிர்ச்சோலை வரையும் கார் வருது. இருக்கிற ஒரு 300 மீட்டர் நடக்க முடியாத அளவுக்கு அன்ஃபிட்டாக இருக்கீங்க. எல்லாரும் பார்த்துக்கோங்க, பொண்ணு இருந்தால் தந்துருங்க. முதல்ல யூடியூப்ல ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரணும். மாசம் என்ன உங்கள்ட்ட சொல்ல முடியாத அளவுக்கு காசு வரணும். அதுக்கு ஒரு கல். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளைக்காரியா பார்த்து கல்யாணம் பண்ணணும். இல்லை அப்படின்னா 2 பொண்டாட்டியா கட்டணும். என்ன அதுக்கு நல்லா பெரிய கல்லா வைங்கண்ணே. ஏன்னா பெரிய ஆசை. 2 பொண்டாட்டிக்கு 2 கல்லா வைக்கணும்டா. 2 பொண்டாட்டிக்கு 2 கல்லா வச்சிருவான். இப்போ இந்த வருஷத்துக்குள்ள கடன்லாம் அடைச்சிட்டு வீட கட்டணும். அப்புறம் அடுத்த வருஷம் ஃபாரின் போகணும்.
அவரை கோடியில் புரளும் சோபாங்க எங்க காதால கேட்கலாம். அடுத்த வீடியோ எடுத்து கட்டிக்கிறோம். இது வந்து என்னோட சிசிய பிள்ளைகள் சிறுத்த குட்டிகள் வந்து எல்லா ஈவெண்ட்லயும் பிரைஸ் அடிக்கிறோம். நம்ம எஸ்எஸ்சி ஜிடி ஆகாஷ் வேலை வாங்கணும், நம்ம மார்க்கு வேலை வாங்கணும், நம்மளால நேஷனல் சாம்பியன் இன்டர்நேஷனல் சாம்பியன் ஆகணும். அன்பு என்ன அப்புறம் அகாடமில ஒரு 50-60 பேர் சேரணும். அகாடமில ஒரு 50 பேர் சேரணும். போதும் போதும், இதுவே பெரிய ஆசை. ஆசைன்னு சொல்லிட்டு ஆர்மிக்கு போகணும். எங்க அப்புக்கு வந்து வெளியூர் போறதுக்கு வந்து பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சு. நல்ல நிறையா கிடைக்கும். அகாடமி மெம்பர் அவர் ஹில் ஸ்பிரிண்ட். எனக்கு மனசே கேட்கல அந்த அந்த டேலாக். ஏன் அந்த சரி. டேய் என்னடா 11th 12th பப்ஜின்றீங்க, என்ன ஏஜ்ரா உனக்கு பாது? 23 24 24 2020 தான் நான் 12th முடிச்சேன். 2020 தான் 12th முடிச்சியா? மார்க்கு திரும்ப காலையிலே குரங்கு கசம்சா மார்க் பார்த்துட்டான். பழமா வந்தான். என்ன சரி பழமா தானே வந்தேன், இல்லை காயா வந்தேனா? காலையில இருந்து மார்க்கு குரங்கு கசம்சாவை எத்தனை மார்க் பார்த்தேன்? குரங்கு மலையை ஓட்டி இறங்கி எப்புன்னு கொடூரமா குரங்கு மாட்டு. காலையில இருந்து நான் வருவேன், அடிக்கடி இதுக்கு வருவேன். அவ்வளோ நான் வர்ற நேரத்துக்குன்னு பார்த்து அவ்வளோ குரங்கு கசம்சா நான் பார்த்தது கிடையாது. தெரியும் இன்னைக்கு காலையில இருந்து வந்ததுல இருந்து மலையவே ஒரு விகாரமா புதுசா வந்து பாத்துக்கிட்டே இருந்தேன். பாக்குற இடம்லாம் இவன் கண்ணில் மட்டும் என்ன மாட்டுது அப்படின்னா 2 குரங்கு லவ் பண்றது மட்டும் தான் மாட்டுது. மார்க்கோட டேலாக் கசம்சா பயலுக. முறை தடவை மலைக்கு வர்றான், சரி சுத்தி பார்ப்போமே, சுத்தி பார்த்தா கண்ணுக்கு தெரியலாம். அதான் இருக்கு. நான் என்ன பண்றேன்? ஓகே, சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் டுடேஸ் ஒர்க் அவுட். மணி ஒரு வழியா அலர் கோயிலில் போய் என்னோட சிறுத்தை குட்டிகளை கூட்டிகிட்டு போய் ஒரு ரன்னிங்கை முடிச்சுட்டு வந்துட்டேன். இவன் மார்க் இருக்கான்ல, மார்க் வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டான். கிட்டத்தட்ட 23 நிமிஷம் 24 நிமிஷத்தில் மார்க்கும் நம்ம அன்பரசன் ஒருத்தர் அவரும் முடிச்சிட்டாப்புல. இப்போ ஆகாஷ் வந்து அந்த எஸ்எஸ்சி ஜிடிக்கு சேர்ந்துருக்காருல, வளர்த்தியா ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. அவருக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது முடிக்கிறதுக்கு. பாதி தூரம் நடந்து வந்தார், அரை மணி நேரத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டார் 3.5 கிலோமீட்டர் முடிக்க. இதில் என்ன ஒரு கஷ்டம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 கிலோமீட்டர் வரையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் ஸ்லோப் இருக்கும். ஒரு 200 மீட்டர், திருப்பி ஒரு 200 மீட்டர் மேடு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 200 மீட்டர் ஸ்லோப் இருக்கும். கடைசி ஒரு 300 மீட்டர்லாம் சரியான ஸ்லோப். அந்த பழமுதிர் சோலையிலேருந்து கடைசி வரையும் ஏறுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கடியாக இருக்கும். நேற்றெல்லாம் ரொம்ப கடைசி திணறி போய் தான் நானே முடித்தேன். நமக்கு என்ன தான் ஃப்ளாட் சர்ஃபேஸில் எண்டூரன்ஸ் பில்ட் பண்ணியிருந்தாலும், ஸ்டெமினா பில்ட் பண்ணியிருந்தாலும், VO2 மேக்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாலும் ஹில்ஸுன்றது வேறு, சரியா? அது அந்த மாதிரி இருக்கும். அது போக இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போ வளர் கோயில் மதுரை, இந்த வளர் கோயிலில் நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் என்னோட ஒரு பார்வையிலேருந்து பார்க்குறேன். இப்போ எப்படின்னா, இதுக்கு வந்து கவுண்டருக்கு ஒரு வாதம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த வாதத்துக்கு எதிர்வாதமாக நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ என்னையோட வேலிடான பாயிண்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிறது தப்பாகவும் நீங்கள் சொல்கிறது சரியாகவும் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா நான் சொல்கிறது சரியாகவும் நீங்கள் சொல்கிறது தப்பாகவும் இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருமே பொறுப்பாக உணர்ந்து செயல்பட வேண்டியது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ பழமுதிர் சோலை வரையும் வந்து பஸ்ஸு வருது, அடிவாரத்துலேருந்து பஸ்ஸு விட்றாங்க, கார் வருது, எல்லாரும் டூரிஸ்ட்டும் அது வரையும் வர்றாங்க. ஓகே, எப்படி சொல்கிறது, ஒரு 3 கிலோமீட்டர் வரையும் கிட்டத்தட்ட 300ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 300லேருந்து நல்ல ஸ்லோப்பாக இருக்கும். ஒரு 300 மீட்ரு கரெக்டாக முருகன் கோயிலுக்கு கீழே அந்த படி ஏறுறது வரையும் அலோவ் பண்ணுறாங்க, காரு பஸ்ஸு எல்லாம். இப்போ கார்னா கூட ஏதோ பொல்யூஷன் கண்ட்ரோலு, அது டிபிஎஃப், அப்புறம் இந்த BS6 அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ இன்ஜினில் மாடிஃபிகேஷன் பண்ணி ஏதோ புகை கண்ணுக்கு தெரில வர்றது, ஆனால் வருது. இந்த பழைய வேனு பஸ்ஸு அந்த மாதிரி டூரிஸ்ட்டாக வர்றவங்க அந்த பழமுதிர் சோலையில் நிப்பாட்டிட்டு நடந்தாச்சு போகலாம். அந்த இடத்துல இருந்து பஸ் ஏறுறதுக்குள்ளே இருக்கிற புகை எல்லாத்தையும் கக்கி அந்த இடம் ஃபுல்லாக கண்ணங்கரேன்னு ஆயிடுது. அவ்வளோ புகை, ஓடவே முடியலை.
இது எனக்கு ஓடுறதுனால நான் வந்து இப்போ வந்து இதை பேசிக்கிட்டு இருக்கேன்னு கிடையாது. இப்போ அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு வாக் பண்ணி ஒரு பக்தராக நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போறீங்கனாலும் அதுவும் சிரமம் தான். சரியா? அது அவ்வளோ நம்ம வந்து கீழே இருந்து ஒரு மலைக்கு எதுக்கு வர்றோம் அப்படின்னா சுத்தமான காசை சுவாசிக்கிறோம். அது போக ஆன்மீகத்தை தேடி வர்றவங்க வருவாங்க, சாமி கும்பிடணும்னு வருவாங்க. நிம்மதியான ஒரு இடம், ஒரு குளிர்ச்சியாக இருக்கும், வித்தியாசமான ஒரு வனவிலங்குகளை பார்க்கலாம், ஒரு குரங்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கலாம். நேற்றுலாம் பார்த்தோம் ஒரு காட்டு மாடு, அதை பார்த்தோம். ஏன்னா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதை பாதுகாக்கல இல்லை, கொஞ்சமாச்சு பொறுப்பாக நம்மளால வந்து மேலே ஏறி வர முடியாது. சரி, பஸ்ஸே விடுறாங்க, அந்த பஸ்ஸில் ஏறி அதில் வந்துட்டு ஒரு 300 மீட்டர் நடக்க போகிற அளவுக்கு கொஞ்சமாச்சும் உடம்பு ரெடி பண்ணிட்டு வரணும். அதுவுமே முடியாமல் இருந்துட்டு நான் கோயிலுக்கு போகிறதுக்கு அப்புறம் அந்த படி மட்டும் ஒரு 100 படி இருக்கும், அந்த படி மட்டும் ஏறுறது தெம்பு இருக்குது அப்படின்னா இது ஒரு 300 ஏறிடலாம்ல. ஏன்னா எங்கள் வீட்லேயுமே எங்கள் அம்மாவுக்கு ஒபீஸான ஆள், நல்லா குண்டான ஆள் இருந்தாலும் நான் கூட்டிகிட்டு போகும்போது அந்த 300 மீட்டரை வந்து ஏற வச்சு தான், நடக்க வச்சு தான் கூட்டிகிட்டு போவேன். அந்தளவுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாக்கிங் போக சொல்லி ரெடி பண்ணி தான் கூட்டிகிட்டு போவேன். அப்படி முடியலை அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்காக வந்து ஒரு பஸ்ஸையோ காரையோ அது வரையும் போய் டிராஃபிக் ஆகி எல்லாரும் அந்த இடத்துல போய் அடைச்சி நின்றுக்கிட்டு அவ்வளோ பொல்யூஷன் ஆகிட்டு கொஞ்சமாச்சும் பொறுப்போடு நம்ம வந்து இருக்கணும் அப்படின்றது இது. இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோ அப்பாவோ கால் கை முடியாதவங்களாம் இருந்தாங்கன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போக மாட்டியா காரில் அப்படின்ற மாதிரி வாதம் வைப்பீங்க. அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் நான், யாராக இருந்தாலுமே கொஞ்சம் பொறுப்பாக யாருக்காச்சும் எக்ஸிக்யூஷன் கொடுக்கலாம். இப்போ வந்து ரொம்ப ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க போயே ஆகணும் அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸிக்யூஷன், ஏதாவது பெர்மிஷன் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கலாம். எல்லாரும் டூரிஸ்ட் வேனில் இருக்காங்க, சின்ன பையங்க பெரிய பையங்க யாராக இருந்தாலும் சரி, சோம்பேறித்தனத்துக்காக அவங்க சோம்பேறித்தனத்துக்காக நம்ம வாட்டுக்கு மேலே எல்லாத்தையும் விட்டு அவ்வளோ பொல்யூஷன் ஆகி குப்பை ஆகிட்டு இருந்தோம்னா அது என்ன சொல்கிறது, சாமின்ற பேரை சொல்லி நம்ம வாட்டுக்கு என்னத்தினாலும் பண்ணலான்ற மாதிரி இருக்குது. சரியா? இது தேவையில்லாத டாபிக் நமக்கு ரன்னிங்க்கு. இருந்தாலும் அந்த இடத்துல ஓடுறப்ப இப்போ ரன்னிங் போகிறோம், ஒரு மலைக்கு போகிறோம், எல்லா ரன்னர்ஸ்க்குமே இது யூஸ் ஆகும், அதுக்காக சொல்கிறேன். சரியா? இப்போ ரன்னிங்கோட பெனிஃபிட்ஸ் அப்படின்றத மொத்தம் ஒரு 5 பாயிண்ட் பார்க்கலாம். நம்ம முதல்ல அப்ஹில் ரன்னிங், அதாவது ஸ்லோப்பில் போய் ரன்னிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. கீழே வந்து நம்ம ஓரளவுக்கு ஒரு 5 கிலோமீட்டராச்சும் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஒரு 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நான் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு எண்டூரன்ஸையும் ஸ்டெமினா லெக் ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து அப்ஹில் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ண போகணும். இங்கே ஒன்றுமே நம்ம கலட்டாமல் அங்கே போய் கலட்டணும்னு நினச்சோம்னா ஒன்றுமே வராது, அது ரொம்ப கஷ்டமாகி போகும், அப்புறம் முடிஞ்சு போகும். சரியா? இப்போ அப்ஹில் ரன்னிங்க்கு என்ன தேவை அப்படின்னா நம்மளோட ஷின்போன் ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஷின்போன் ஸ்ட்ரென்த்து எப்படி பில்ட் பண்ணுறது. இப்போ வந்து நிறைய பேர் டவுட் கேட்குறது, அண்ணே இப்போ நான் ஓட ஆரம்பிச்சோன்னே எனக்கு இந்த ஷின்போன் பெயின் வலிக்குதுனே, கால் வலிக்குதுனே, முட்டிக்கு கீழே வலிக்குதுனே, ஆங்கிளுக்கு மேலே வலிக்குதுனே அப்படின்றது நிறைய டவுட் இருக்குது. இப்போ நம்ம வயசுக்கு வர்ற மாதிரி தான், முதல்ல பிறந்து ஒரு 10-15 வயசில் நம்ம வயசுக்கு வர்றோம்ல, பொண்ணோ ஆணோ யாராக இருந்தாலும் வயசுக்கு வரோம்ல, அது மாதிரி ஒரு கட்டம் தான் வந்து அத்லட்டிக்கில் ரன்னிங்கில் வந்து முக்கியமாக வந்து ஷின்போன் பெயினை ஓவர் கம் பண்ணுறது. அது நீங்கள் வந்து அதுக்கெலாம் கைடன்ஸ்லாம் இல்லை, ஓடணும், தவந்து அப்புறம் நடந்து அப்புறம் ஓடி இருப்பீங்க. அதுக்கு என்ன கைடன்ஸு? ஜஸ்ட்டு ஓடுங்க ஒரு ½ அன் ஹவர் கண்டினியூஸாக ஓடுங்க, ஒரு 1 ஹவர் கண்டினியூஸாக ஓடுங்க, ஸ்பீடாக ஓடி பாருங்கள், ஒரு நாள் ஸ்லோவாக ஓடி பாருங்கள். இப்படி ஓடி ப்ராக்டிஸ் ஒரு 2 மாதம் 3 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட ஷின்போன் பெயின் வந்துட்டு போகும். ஏன்னா நீங்கள் ஷின்போன் பெயின் வரும், 2 நாள் 3 நாள் ரெஸ்ட் எடுப்பீங்க, திருப்பி ஓடுவீங்க, திருப்பி ரெஸ்ட் எடுப்பீங்க, இப்படியே ஸ்ட்ரென்த்தன் ஆயிரும். இதுக்கப்புறம் தான் உங்களோட ஒர்க் அவுட் ஷெடியூலே ஆரம்பிக்கும். என்ன எப்படி இப்போ 5 கிலோமீட்டர் ஓட போகிறோமா, 10 கிலோமீட்டர் ஓட போகிறோமா, இல்லை மிடில் டிஸ்டன்ஸ் 1500 3000 ஓட போகிறோமா, இல்லை ஸ்ப்ரிண்டிங் செஷன் பண்ண போகிறோமா அப்படின்றது அதுக்கப்புறம் தான் நீங்கள் முடிவு பண்ணி அந்த ஈவெண்ட்டை நீங்கள் தொட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு தான் நான் சொல்கிறேன், பேசிக்காக ஒரு பேசிக் ஹியூமன் குவாலிட்டியில் ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரென்த் இருந்தால் நான் 10 கிலோ தூக்குறேன், 20 கிலோ தூக்குறேன் அப்படின்றது அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஷின்போனையும் வந்து ஸ்ட்ரென்த் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். திடீர்னு நாய் துரத்துதுன்னு ஓடுறோம், இல்லை ஏதோ ஒரு அவசரத்துக்காக வந்து ஒரு இடத்துல நம்ம பைக் இல்லை, ஏதோ ஒரு அவசரத்துக்காக ஒரு 200 மீட்டர் ஓடிட்டு போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னா அது போயிட்டு வந்துட்டு ஷின்போன் பெயின் வலிக்கக்கூடாது. நம்ம ஸ்ட்ரென்த்தனிங் உடம்பை வந்து ஃபிசிக்கை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி அதையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் நான். இது போக இதில் இருக்க பெனிஃபிட்ஸில் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து 8 பேஸ் 9 பேஸில் ஒரு கிலோமீட்டர் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு கிலோமீட்டர் 8 நிமிஷம் 9 நிமிஷம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, அதை குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அப்ஹில் ரன்னிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதாவது ஸ்லோப்பில் ஏறி ப்ராக்டிஸ் பண்ணுறது. இதில் நிறைய வகையான ஒர்க் அவுட்ஸ்லாம் இருக்குது. அது என்ன மாதிரி டைம் குறைக்கணும், என்ன மாதிரி ஈவெண்ட்ன்றதை பொறுத்து மாறும். இது எனக்குமே நான் ஒரு தடவை அலோர் கோயில் போயிட்டு வந்துட்டு 5 கிலோமீட்டரை 5 பேஸ்க்கு என்னால் கொண்டு வர முடியல, 25 நிமிஷத்துக்கு கொண்டு வர முடியல. அலோர் கோயில் போயிட்டு வந்துட்டு ஒரு நாள் நான் ட்ராக்ல வந்து ஓடி பார்க்குறேன், 24 நிமிஷம் அசால்ட்டாக வந்தது, ரொம்ப நார்மலான ஹார்ட் ரேட்டில். ஸோ அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒன்று நம்ம ஸ்பீடை குறைக்கிறதுக்கு. அப்புறம் ரெண்டாவது, நம்மளோட அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் எப்படி ஆகுது அப்படின்னா, நம்ம அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணி அப்படியே வளைச்சு உடம்பை வளைச்சு ஓடும்போது மொத்த பாடி ஸ்ட்ரென்த்தும்
செம்மையாக பில்ட் ஆகும். அது போக முக்கியமாக வந்து அப்ஹில்ல நம்ம ரன் பண்ணும்போது கேடன்ஸ் கம்மியாயிரும். சரியா? கேடன்ஸ்னால் நம்ம ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை ஸ்டெப் எடுத்து வைக்கிறோன்ற கேடன்ஸ் கம்மியாயிரும். கம்மியானப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அங்கங்கே பெயின் வந்து ஜாஸ்தியாக தான் செய்யும். காஃப் மசில் ரொம்ப இழுக்கும், ஹாம்ஸ்ட்ரிங் வலிக்கும், குவாட்ஸ் வலிக்கும், க்ளூட் வலிக்கும். இந்த பெயின் இந்த இன்ஜுரி மாதிரி வரதான் செய்யும். இது வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃப்ளாட் சர்ஃபேஸில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இங்கே வர்றோமோ நம்ம கேடன்ஸும் இதில் நல்லா இருக்கும். ஸோ அதனால அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், ஃப்ளாட் சர்ஃபேஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பண்ணும்போது நம்மளோட கேடன்ஸ் நல்லா பெட்டராக இருக்கும். சீக்கிரமாகவே வந்து ரெக்கவர் பண்ணி நல்லா ஓடிக்கிடலாம். நல்லா அந்த அந்த ஹில் ரன்னை நல்லாவே என்ஜாய் பண்ணி ஓடலாம். மூணாவது லோவர் பாடி ஸ்ட்ரென்த்தனிங், ஹிப் ஸ்ட்ரென்த்தனிங், குவாடு, க்ளூட்டு, ஹாம்ஸ்ட்ரிங்கு, காஃபு எல்லாமே வேறு லெவல் ஸ்ட்ரென்த் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஜிம்மில் போய் ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் வந்து ஒரு வெயிட்டு புஷ் பண்ணுறீங்க, 20 கிலோ 30 கிலோ 50 கிலோ அப்படின்னு லோவர் பாடிக்கு எக்ஸசைஸ் வெயிட் போடுறீங்க. அதை போட்டுட்டு ரெஸ்ட் எடுப்பீங்க, திருப்பி பண்ணுவீங்க. மிஞ்சி போனால் 3 செட்டு 4 செட்டு 5 செட்டு, ஏன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் வரையும் தான் ஒரு மசில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு செட் ஆஃப் மசிலுக்குள்ளே நீங்கள் அந்த இது இருப்பீங்க. இது அப்படி கிடையாது. 20 நிமிஷம் 25 நிமிஷம் கண்டினியூஸாக ஒரே ஒர்க் அவுட். அதாவது ஹோல் பாடியை அப்படியே கொஞ்சம் லைட்டாக இன்க்ளைண்டாக புஷ் பண்ணி 4 ஃபுட்டில் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் அப்படியே போக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பார்ட்ஸும் வந்து இப்போ ஆங்கிளில் வந்து அச்சிலியஸ் டென்டானா இருக்கட்டும், பிளான்டர் ஃபிசியேட்டஸ் இருக்கட்டும், நீ ஸ்ட்ரென்த்தனாக இருக்கட்டும், குவாட்ஸு, க்ளூட்டு, ஹாம்ஸ்ட்ரிங் எல்லாமே ஓவராலாக ஸ்ட்ரென்த் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் எண்ட் ஆஃப் த டே நம்ம ஃப்ளாட் சர்ஃபேஸ்லாம் ஓட போகிறோம். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நாலாவது இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல்லாகவே இன்ஜுரி ப்ரிவென்ஷன் தான். ஃபுல் மசிலும் சரி, காலில் இருக்கிற போன் ஸ்ட்ரென்த்தும் சரி எல்லாமே பில்ட் ஆயிரும். நமக்கு வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஓரளவுக்கு ஸ்பீட் எடுத்து ஓடுறோம், இல்லை ஒரு எக்கனாமி இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இன்ஜுரி வந்து நம்ம நார்மலாக ஓடும்போது இன்ஜுரி இருக்குதுன்னா இது அப்ஹில் ஓடிட்டு வந்துட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இன்ஜுரி டைமிங் குறையும். இன்ஜுரி வர்றது தள்ளி போகும், இல்லை வராது. புரியுதா? ஒரு சில இன்ஜுரி, சின்ன சின்ன இன்ஜுரிஸ் சொல்கிறேன். இப்போ வந்து ஆங்கிள் வந்து பெயின் ஆகும் சில பேர்த்துக்கு. அந்த பெயினிங்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி அப்ஹில்ல வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த நீ பெயின், ஆங்கிள் பெயின் அப்படிலாம் வந்து நார்மலாக ரன்னிங் ஃப்ளாட் சர்ஃபேஸில் போகிறதுக்கு அதில் போயிட்டு வந்துட்டு பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே குறையும். இது போக ஓவராலாக 5வது பாயிண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஓவராலாக எக்கனாமி மைலேஜ் சொல்லப்போனால் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் வரையும் புஷ் பண்ணுறீங்க, கடைசி 2 என்னால் புஷ் பண்ண முடியல அப்படின்னா அந்த அப்ஹில் ட்ரைனிங், அதாவது மலைகளில் ஓடிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த 2 கிலோமீட்டரை கவர் பண்ணுறதுக்கு மைலேஜ் ஓவராலாக ஒரு 10 கிலோமீட்டராக கவர் பண்ணுறதுக்கு, இல்லை ஓவரால் மைலேஜ் இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு வாரத்துக்கே நீங்கள் வந்து 20 கிலோமீட்டர் தான் ஓடுறீங்க அப்படின்னா அது ஒரு 25 புஷ் பண்ணுறதுக்கு இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாரத்தில் 2 நாள் பண்ணணும் மலைகளில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது. நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்கள் ஊரில் ஒரே ஒரு பாலம் இருக்குது, தொண்டி ரோடு பாலம். அடிக்கடி சொல்லுவேன், அது ஒரு மேலே ஏற்ற இறக்கம் வந்து 900 மீட்ரு, 450 மீட்டர் அப்பு, 450 மீட்டர் டவுனு. இந்த 450 மீட்டர் நாங்கள் வந்து அடிக்கடி ஸ்ப்ரிண்டிங் செஷன் மாதிரி பண்ணுவோம், இல்லைன்னா மேலே ஏறி இறங்குவோம். ரொம்ப பெரிய ஸ்லோப் கிடையாது, ஒரு 100 மீட்டர் எலிவேஷன் காட்டுது. இப்போ அல்லூர் கோயிலெலாம் வந்து 450 மீட்டர் எலிவேஷன் காட்டுச்சு. ஸோ இதுதான் வேரியேஷன் இருக்குது. அது போக முடியலன்ற பட்சத்தில் இதில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ முக்கியமாக விர்ஜினிட்டியை லூஸ் பண்ணுற மாதிரி ஷின்போன் பெயினை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும் இந்த ரன்னிங்கில். சரியா? அதனால வந்து அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், மிடில் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், எதுனாலும் சூப்பராக பண்ணிடலாம். இதுதான் வந்து நான் சொல்ல வந்த அலர் கோயிலோட எக்ஸ்பீரியன்ஸு. இந்த விளாகும் நான் போட்டிருக்கேன், அதுவும் உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு என்ஜாயபுளாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஃபார்முலாக வந்து எப்படி சொல்கிறது, ஆரம்பத்தும் முடிவும் வந்து ஒரு மாதிரி டீச்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா நமக்கு அது செட் ஆகாது. அது வந்து எனக்கும் வைப்பு கொடுக்காது, கன்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது, ஏதோ ஃபோக்கஸ்டாக கிளாஸ் எடுக்கிற மாதிரியே இருக்கும். அப்படின்றதுனால தான் ஃபன்னாக பேசினதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் பாருங்கள். இல்லை அது கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தது அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. சரியா? ஓகே, வணக்கம், பாய்.